ஜெய் வாசவி. இன்று 25 மற்றும் 26வது ஸ்லோகம். மானாபமானஸ்து யஸ்துல்யோ மித்ராரி பக்ஷயோக சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதக ச உச்சியத்தே. மான அவமானத்தை நிகராக நினைப்பவன், நண்பனிடத்தும் பகைவனிடத்தும் ஒரே பாங்குடையவன், தனக்கென தொழில் செய்யாதவன் யாரையோ அவன் குணாதீதன் எனப்படுகிறான். குணங்களில் கட்டுண்டு ஞானத்தில் இருப்பவர்களுக்கு மானம் அவமானம் நட்பு பகை முதலென உண்டு. ஜீவபோதம் இருப்பதால் தனக்கென தொழில் புரிதலும் உண்டு. குணங்களை கடந்து நின்ற ஞானிக்கு இவை ஒன்றும் இல்லை. இந்த 3 ஸ்லோகங்களும் தத்தினுடைய 2வது கேள்விக்கு விடையாக வந்துள்ளன. எந்த உபாயத்தை கையாண்டு ஞானி 3 குணங்களையும் கடக்கிறான் என்ற கேள்விக்கு இனி விடை வருகிறது. 26வது ஸ்லோகம். மாம்சயோஸ்ய பிசாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பத்தே. மாறாத பக்தி யோகத்தால் என்னை யார் உபாசிக்கிறானோ அவன் இக்குணங்களை முற்றும் கடந்து பிரம்மம் ஆவதற்கு தகுதியுடையவனாகிறான். பரம பிரேமை சொரூபமாகி இருக்கிற பக்தி யோகத்தால் யார் ஒருவன் அனைத்தையும் நாராயண சொரூபமாக கருதி அந்த முக திருவடியில், அதாவது சந்தானம் செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் பிரம்மஸ்வரூபம் ஆகிறான். வெளிச்சம் வர இருள் இருக்கிறவிடம் தெரியாது. மறைவது போன்று பிரம்ம சாட்சா்காரத்தில் திருகுணத்தை கடத்தல் மிக எளிதாகிறது. பக்தனுக்கு ஈஸ்வரன் பல்வேறு உருவங்களில் தோன்றுகிறான். ஆனால் சமாதியில் பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு அவன் கண்ட நிராகார நிர்குண பிரம்மமாக இருக்கிறான். இதில் ஞானமும் பக்தியும் சமணப்படுகின்றன. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.